சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஃபைனல் ரிவிஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்க சார் +1 +2 தமிழும் ஒரே வீடியோவாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் ரிவிஷன் ஒன்று தேவைப்படுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த +1 +2 தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தோம். ஏன்னா தமிழில் வந்து நம்ம என்ன தான் 10th வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் +1 +2 எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை வச்சு தான் நம்ம அந்த சென்டம் அடிக்க முடியும். இப்போ சென்டம்னு போகும்போது தான் 98 கிட்ட அடிக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த +1 +2 ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஃபஸ்ட் வீடியோ ஒரு 2 ஹவர்ஸும் அடுத்த வீடியோ ஒரு 1 ஹவர்ஸும் கொடுத்துருக்கோம். ஏன்னா +1 தான் தகவல் அதிகம். நீங்கள் வீடியோட டைமிங் பார்த்தாலே தெரியும். அதில் 2 மணி நேரம் ஆகுது, இதில் 1 மணி நேரம் ஆகுது. அப்போ +2 விட +1 தான் அதிகமாக இருக்கும். 8 தொகையை பற்றி கம்ப்ளீட்டாக இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும். அதே மாதிரி +2வும் முக்கியமானது தான். ரச்சனையா திரிகம், கம்பராமாயணம் சொல்லி நிறைய தகவல் இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சிருங்க. இப்போ ஃபைனல் ரிவிஷனை ஜிகே வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ ஐஎன்எம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி எல்லாத்துலையும் இருக்கிற இயர்ஸு முக்கியமான உங்களுக்கு எது மறக்குமோ அதுக்கான ஷார்ட்கட் தான் இது. வந்து எப்படின்னா, இப்போ நமக்கு கதை தெரியாமல் இல்லை. இப்போ 3 வட்டமேசை மரணம் நடந்துச்சுன்னா நமக்கு வட்டமேசை மரணம் நடந்துச்சுன்னு தெரியும். அங்கே கொஸ்டினாக வரும்போது அந்த மாணவரோட தேதியாக இருக்கட்டும், அந்த மாணவரோட வருஷம் நம்ம மறக்க மாட்டோம். அந்த தேதி, அந்த கலந்து கொண்டவர்கள் யார் யார், ரெட்டமலை சீனிவாசன் எப்போ கலந்துக்கிட்டாங்க, சரோஜினி நாயுடு எந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க, எந்த மாநாட்டில் யாருமே கலந்துக்கல, எந்தெந்த மாநாட்டில் யார் அங்கே பிரதமராக இருந்தா, எதனால் அங்கே மாநாடு 3ஆம் மாநாடு தோல்வியில் முடிஞ்சிச்சு, அப்போ எந்த கட்சி அங்கே ஜெயிச்சிருச்சு, 2ஆம் மாநாட்டில் எந்த கட்சி அங்கே ஜெயிச்சனால அங்கே ஒழுங்காக அந்த மீட்டிங் நடக்கலை, அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் வரும்போது அது முதல் மாடா 2ஆம் மாடான்னு ஒரு சின்ன குழப்பம் வரும். அந்த மாதிரி இயக்கங்கள் சார்ந்தும் சரி, இண்டியோ கிளர்ச்சிக்கும் முண்டா கிளர்ச்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன, இங்கே போராட்டம் என்ன வித மாதிரி அங்கே போராட்டம் என்ன, அந்த கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 50% நில வருவாயை குறைங்க அப்படின்னா அது எந்த வகையான போராட்டம்? உப்பு சத்தியாகிரகமான போராட்டம். நம்ம உப்பு வரி அப்படின்னு மட்டும் வந்தால் தான் அந்த போராட்டம் நினைக்கக்கூடாது. 50% அந்த வரியை குறைங்கன்னு சொன்னால் கூட அதுவும் உப்பு சத்தியாகிரகம் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான் அந்த பார்ட்டு. இப்போ காந்தியோட பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எந்த வருஷம் தென்னாப்பிரிக்காலேருந்து வந்தார், வந்ததுலேருந்து ஆரம்பித்து சுதந்திரம் வர வரைக்கும் எவ்வளோ என்ன பண்ணார், அதுக்குள்ளே அவரை பற்றி கேட்டால் எந்தெந்த இடத்துல கேட்டால் எந்த இடத்துல நம்ம மறப்போம். அந்த மாதிரி சில விஷயங்களை முக்கியமானது உங்களுக்கு தொகுத்து இப்போ நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். நான் இப்போ ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் காலையில் இப்போ நைட்ருந்தே நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் நைட்ருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னென்ன தேதி என்னங்கிறது. 14 to 19 போட்டிருக்கேன். அதை 15 to 20 நீங்கள் தேதியை எடுத்துக்காங்க. 15 to 20 எடுத்துக்காங்க. இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்றைக்கிங்கிறத டேட் மட்டும் மாற்றிக்காங்க. நான் திரும்ப ரீஎடிட் பண்ணி இந்த டேட்டு வந்து போட்டு விட்றேன். இப்போ நாளை காலையில் நீங்கள் வெள்ளனை எந்திரிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்படியே ஐஎன்எம் சார்ந்த ஷார்ட்கட் அப்படியே இருக்கும். வரிசையாக 1 by 1 அப்படியே இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைடு நாளைக்கு படிச்சிங்கன்னா ஐஎன்எம்மே முடிச்சிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. ரொம்ப இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கோம். பட் ஸ்பெஷலாக ஷார்ட்கட்டுன்னு மட்டும் கொடுக்கும்போது நீங்கள் அதோட டைமிங் அப்படியே நாளைக்கு நல்லா படிச்சிருவீங்க. நாளைக்கு ஏன்னா ஹிஸ்ட்ரி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். நான் ஏன் இந்த 20ஆம் தேதிக்குள்ளே போட்டிருக்கேன்னா, 20ஆம் தேதிக்கு மேலே ஃபுல்லாக டெஸ்ட்டு, நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக திரும்ப தமிழை ஒரு முறை தொடுறதுன்னு எல்லாம் அந்த 10 நாள் ஃபுல்லாக அதில் பண்ணிக்கலாம். ஜிகேவை கொண்டு போய் கடைசி நேரத்தில் நம்ம நல்லா படிச்சிட முடியாது. இப்போ நம்ம மனசாட்சிக்கே தெரியும், தமிழ் நம்ம இப்போ விட்டால் கூட 95 கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் நான் ரொம்ப அடித்து சொல்லுவேன், நம்ம வீடியோ பார்த்துருந்த எல்லாரும் கண்டிப்பாக 95 அடிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு வரிக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், எந்ததையும் விடலை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கிற போது இன்னும் அந்த இதில் தமிழில் சிலது அந்த பருவங்கள், இந்த பிள்ளை பருவங்கள், அதில் எத்தனை மாதங்கள், அந்த மாதிரி விஷயம், களம்பகம் அந்த அப்புறம் எத்தனை காண்டம், அது தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தமிழ்லையும் சில இதில் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். சாகித்ய அகாடமி லிஸ்ட்டாக இருக்கட்டும், 10 பாட்டு 8 தொகையில் எது அகநூல் புறநூல்னு கேட்டால் டக்குன்னு அடிக்கிறதா இருக்கட்டும், அடிகள் எத்தனை அடிகளாக இருக்கட்டும், எது விருத்தப்பா, எது கழிப்பா, எது ஆசிரியப்பா, எது வெண்பாங்கிற மாதிரி அது தனியாக லிஸ்ட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல இது கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த மறந்துட மாட்டீங்க. அந்த விஷயம் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் ஹாலில் அப்படியே ஸ்பாட்டில் போய் அப்படியே ஸ்பாட்டில் அடிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அந்த 10 நிமிஷம் விஷயம் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு கண்டிப்பாக மறக்காதுல்ல. அப்போ அங்களுக்குள்ளே கேட்டால் டக்குன்னு அடிச்சு விட்டலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில இதில் கோல்டன் மாதிரி மறக்கவே மறக்காது. இப்போ சில விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், கோல்டன் மாதிரி இருக்கும் சில கொஸ்டின்ஸ்லாம், அது மறக்கவே மறக்காது. சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். இது ஔவையாரா நாலடியாரா,
இது திருக்குறளா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு கொடுக்கும்போது தெரியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கூட. ஸோ அது 20லேருந்து அது 30 வரைக்கும் அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஜூன் 1லேருந்து நல்லா ஃப்ரீ மைண்டடாக உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கலாம். இதில் நான் என்னென்னா அந்த டேட் மாற்றி இப்போ டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ மே 14ங்கிறத 15ன்னு போட்டுருவேன். நாளைக்கு காலையில் நீங்கள் வெள்ளனை எந்திரிச்சு பார்க்கும்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஈவினிங் வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா ஒன்ஸ் ஒரு முறை பார்த்துக்குருவீன்னு பார்த்தேன். பட் ஸ்டூடெண்ட்ஸுடைய கமெண்ட் படி என்னென்னா, சார் நாங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கே லேட் ஆகுது, உங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் போய் ஒரு டச் பண்ணால் சீக்கிரம் முடிச்சிடுவோம், ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் கூட கரெக்ட் தான். அப்படிங்கிறது தான் இப்போ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இயர்ஸ் ஒரு புக்கில் ஒரு டேட் விடலை, ஒரு இயர் விடலை. கம்ப்ளீட்டாக இப்போ உங்களுக்கு இப்போ எடுக்கிறதா என்னுடைய வேலையாக இருக்கும். காலையில் நீங்கள் வெள்ளனை எந்திரிச்சு நீங்கள் பார்த்துட்டு ஓகே இந்த பாடத்தில் இவ்வளோ தான்டா இயர், ரைட், இப்போ போய் அந்த பாடத்தை ரீட் பண்ண ஒரு முறை, ரைட், ரீட் பண்ணிட்டோம், எதுவுமே மறக்கல, ரைட், அடுத்த பாடம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு முழு தைரியம் வந்துடும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு நாள் ரீட் பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடும். எந்த வரி கேட்டாலும், எப்படி கேட்டாலும், என்ன கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து இப்போ கான்ஸ்டியூஷன் தான் ரீசெண்டாக நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷன் தான் ரீசெண்டாக நிறைய கொடுத்துருக்கோம். அதனால் வந்து கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கேன். ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்கட்டு நான் உங்களுக்கு மேலே தம்பனையில் ஒன்று வச்சுருப்பேன் பாருங்கள், 5 to 10 செகண்ட் போதும் அப்படின்னு வச்சுருப்பேன். அது எப்படி நான் மனதில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ யூசுப் கான் தூக்கிலிடப்பட்டார்ல, யூசுப் கான் நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் யூசுப் கான் வந்து தூக்கிலிடப்பட்டார். அது எந்த வருஷம்னு கேட்டால் 1764. 1764. நீங்கள் ஒன்றும் இல்லை, அது 1700 சில்ட்ரன் தெரியும், அது 64 தாங்கிறதுக்கு அவர் மருதநாயகன் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரியும். மருதநாயகன் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா எரும மாட்டில் தான் உட்காந்து வருவார், பயங்கரமாக இருக்கும். அது ட்ரைலர், அது வந்து படம்னு எடுக்கலை. அதில் நீங்கள் பாருங்கள், எரும மாட்டில் தான் உட்காரு வருவார். ஸோ அந்த மாடுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாட்டில் தான் வருவார். மாட்டில் வந்துகிட்டே இருப்பார். டக்குன்னு தவறி ஒரு ஆற்றுல விழுந்துருவார். ஆற்றுலையோ சேத்துலையோ சகதியிலையோ விழுந்துருவார், கீழே விழுந்துருவார். நீங்கள் அந்த ட்ரைலர் பார்த்தா தெரியும். அப்போ கீழே விழுகிறது ஆற்றுல தான் விழுவார். அப்போ 60, அந்த மாட்டுக்கு எத்தனை, மாட்டில் இருந்தானே கீழே விழுவார், எரும மாட்டில். அப்போ 4 கால், அப்போ 64, 1764. இப்போ அவ்வளோதான். அந்த 10 to 5 ஒரு 10 செகண்டில் அந்த கதையை சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மறக்காது. இப்போ எப்போ கேட்டாலும் சரி, யூசுப் கான் அவர் தானே, மருதநாயகன் தானே, அவர் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா அவர் தான் மாட்டில் வந்து கீழே விழுந்தார்ல, மாட்டுக்கு 4 கால், கீழே விழுந்தது ஆற்றுல. 64 போடுற ஆன்சர் முடிஞ்சு வச்சு ஒரு செகண்டில். இந்த மாதிரி எல்லா இயருக்குமே அது கான்செப்சுவலாக நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி ஸ்டோரியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோர்வியாக ஸ்டோரியும் தெரியும், பர்டிகுலராக எந்தெந்த இயர்னு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் அடிப்போம். இது ஐஎன்எம் மட்டும் சொல்லலை, அது யூனிட் 8, 9 இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன். ஏன்னா யூனிட் 8, 9 போனீங்கன்னா ரிசர்ச் இருக்குது, எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, எந்தெந்த இயர் பண்ணாங்கன்னு துல்லியமாக அடிக்கணும். அதில் 2000 சில்லரை வந்துக்கிட்டே இருக்கும். 2004 2014 கூட எக்ஸாம் ஆகல குழப்பம். எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். 5ஆம் திட்டத்துக்குலாம் ஸ்டோரியும் தெரியணும், ஷார்ட்கட்டும் தெரியணும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் தேவை. ஆர்டிக்கல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் நல்லாவே நிறைய ஆர்டிக்கல் கொடுத்துருக்கோம். இன்னும் மெருகேற்றி சில இதெல்லாம் சொல்லும்போது அந்த பாடத்தோட படம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே ஆயிரும். ஜாகிரஃபி எப்படி கேட்டாலும் அடிச்சிருவோம். ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு நமக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த ஷார்ட்கட் சீரியஸ் காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காரா, அதை பார்த்துட்டு அப்படியே அந்த புக்கில் படிப்பீங்க. நீங்கள் படித்து முடிக்க அடுத்த ஒரு வீடியோ வந்து நிற்கும். அப்படி அதை பார்த்துட்டு அந்த பாடம் என்னடா இவ்வளோ வேகமாக இவ்வளோ சூப்பராக முடிச்சிட்டோமேங்கிற திருப்தி தான் உங்களுக்கு வரணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ கான்ஃபிடென்ட் அதிகரிக்குதோ அவ்வளோக்கு நம்ம இன்னும் தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். அவ்வளோக்கு தைரியமாக நீங்கள் மேக்ஸ் நிறையா பார்ப்பீங்க. சயின்ஸ் இந்த 9th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இருக்கிற சில விஷயங்கள் சொன்னால் அதையும் நல்லா பார்த்துட்டு போவீங்க. அதாவது அதை நல்ல பலமாகவே எக்ஸாமுக்கு போகணும், தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். அதுதான் இங்கே தேவை. இங்கே நான் படிச்சுட்டேன், படிக்கலை, அரையும் குறையும் படிச்சிருக்கேன், அடிச்சிடலாமா முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு போகிறத விட எப்படி இருக்கணும் தெரியுமா எக்ஸாம் ஹாலுக்கு? ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஷார்ட்கட் போட்டிருக்கோம், கதையும் தெரியும். அதாவது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷார்ட்கட்டும் தெரியணும், அந்த ஸ்டோரியும் தெரியணும் கம்ப்ளீட்டாக. அது ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ ரெண்டுமே தெரிஞ்சு உங்களுக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஃபுல்ஃபில்லாக அந்த கொஸ்டினை தரமாக ஆன்சர் எடுப்பீங்க. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் அந்த ஆன்சர் கீயை நான் இடையில இப்போ டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ பார்ப்போம். நம்ம ஷார்ட்கட் கொடுத்தது அப்படியே அந்த கொஸ்டினு அப்படியே கடன்னு அப்படி கொஸ்டின் இருக்கும், அப்படியே ஷார்ட்கட் அடிப்பலாம், டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அந்த நடத்துகிறக்கூடிய அந்த ஒவ்வொரு இயர்ஸாக இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ முண்டா கிளர்ச்சின்னா நம்ம மறக்கவே மாட்டோம். முண்டாபடியன் 90, முண்டாபடியன் சைஸ் எவ்வளவு 90 தானே, அப்போ முண்டாபடினா 90 அப்படின்னு ஒரு செகண்டில் அடிப்போம் நம்ம. புரியுது உங்களுக்கு? கோல் கிளர்ச்சினா 31 32. ஒருத்தனாக இருந்தால் சும்மா இருப்பேன், 2 பேர் சேர்ந்தால் கோல் மூட்டி விட்ருவாங்க, அப்போ டக்குன்னு அடிப்போம். புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தான். இப்போ நான் இது கூட சொல்லியிருக்கல, உப்பு சத்தியா இது கூட எது
இவர் சாகும் வரை உண்ணாவிரதம் கூட காந்தி இருக்கும்போது கூட இயர்ஸ் சொல்லியிருக்கேன் நான். ரைட்டா, உங்களுக்கு பின்னாடி திரும்பி செப்பலை கழட்டி திரும்பி பார்க்குறாரு, 20 பேர் இருக்காங்க. அப்போ செப்டம்பர் 20 தேதி முதற்கொண்டு அடிக்கலாம். என்ன அடிக்கலாம்? தேதி முதற்கொண்டு அடிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே மறக்க மாட்டோம். இப்போ சித்து மற்றும் கணு வந்து என்ன ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு தெரியும், சாந்தலர்கள் இருந்துச்சு. ஏன்னா சந்தைக்கு போனாங்க. சந்தைக்கு போய் 5 ரூபாய்க்கு 2 பேர் கையை பிடிச்சி போனாங்கன்னா கூட 55ன்னு போட்டுக்கலாம். இல்லை 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி தலை 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினாங்கன்னா கூட 55ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1855 தான் சித்து மற்றும் கணு. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அவங்க சந்தைக்கு போகணுன்னு யார் சொன்னால்? தேவ செய்தி கிடச்சிச்சு, சந்தைக்கு போனாங்க, முடிஞ்சு வச்சு. தேவ செய்தி கிடச்சிச்சு, சந்தைக்கு போனாங்க, அவ்வளோதான். சந்தைங்கிறது ஒரு மண்டலமாகவே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சந்தைங்கிறது என்னது? அது ஒரு மண்டலம் மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அதன் மூலமாக சாந்தல கிளர்ச்சியோட வெற்றி என்னென்னா, தனி மண்டலம் உருவாக்கும் சட்டம் நிறைவேறியது. ஒரு மண்டலமே உருவாச்சு, அதுக்கு சட்டமே நிறைவேறுச்சு. இப்படி நம்ம ஆன்சர் அதில் பண்ண முடியும். அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமும் கூட. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதில் என்ன வேணாலும் நம்ம கேட்டால் மற்றபடி கதையும் தெரிஞ்சுக்கிட்டுனா ரொம்ப சேஃப்டி தான். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் பாருங்கள். நான் நைட்லேருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். பட் நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி வச்சுக்காங்க. நான் டேட் சேஞ்ச் பண்ணி இதில் நான் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். நம்ம டெலகிராமில் இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இதில் டேட் படி போட்டு விட்றேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ 20 to அந்த 15 to 20ன்னு வச்சுக்காங்க. ரைட்டாப்பா? எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, ஆன்ஷியன் இந்தியா, அடுத்து இந்திய அரசியலமைப்பு, அடுத்து யூனிட் 8 9. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.